வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ்கூக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான காபுலி சன்னா புலாவ் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேங்க. இந்த கொண்டக்கடலை புலாவ் எங்கள் ஆண்டி, எங்கள் அத்தை ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்க ரொம்ப சூப்பராக தயார் பண்ணுவாங்க. எப்போ நான் ஹைதராபாத் போனாலும் இந்த ரெசிபி தயார் பண்ணி எனக்கு கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி ஆனமட்டுக்கும் அவங்கள மாதிரி நான் தயார் பண்ணியிருக்கேன். இப்போ முதல்ல இந்த கொண்டக்கடலையை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சேங்க கொண்டக்கடலையை. அது நல்லா ஊறி நல்லா டபுள் சைஸ் ஆயிருக்கு. இப்போ 2 முறை நல்லா கழுவியிருக்கேன். கொண்டக்கடலையை கழுவி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருக்கேன். கொண்டக்கடலைக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இங்கே கொஞ்சம் அதிகமாக நான் கொண்டக்கடலை வேக வைக்கிறேன் 2 ரெசிபிக்காக. நான் இதுலேருந்து பாதி தான் எடுக்குவேன். இந்த ரெசிபிக்கு புலாவுக்கு பாதி எடுத்துக்குவேன். நீங்கள் இந்த மாதிரி தயார் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொண்டக்கடலை அதிகமாக தயார் பண்ணி 2ஆக பிரித்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 ரெசிபி தயார் பண்ணிக்கலாம். நீங்கள் சுண்டல் தயார் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரேவிஸ் தயார் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் கொண்டக்கடலை இப்போ வேக வச்சாச்சுங்க. இப்போ கையில் அமுக்கி பார்த்தா நல்லா மசியணும். ஸோ அந்த லெவலுக்கு நல்லா வேக வச்சுருக்கேன். கொண்டக்கடலை ரெடி. நான் இப்போ 2ஆக பிரிச்சுருக்கேன். குழம்புக்கு பாதி, புலாவுக்கு பாதி. ஸோ குழம்புக்கு தேவையானது நான் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிடுறேன். இப்போ புலாவுக்கு எடுத்துட்டாங்க. புலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே தயிர் தேவைப்படும். கைப்பிடி அளவுக்கு மல்லி, புதினா, கொஞ்சமாக மிளகு, பிரிஞ்சி இலை, கருப்பு ஏலக்காய், பச்சை ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஒரு மராட்டி மொகு, அன்னாசிப்பூ எடுத்து வச்சுருக்கேன். ஸ்லைஸாக வெங்காயம் நறுக்கியிருக்கேன். தக்காளி நறுக்கியிருக்கேன். அடுத்து பச்சை மிளகா கீறியிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா மசாலாலையும் சேர்க்குவேன். ஷாஹி ஜீரா, இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் ஜீரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது, சமமான அளவு இஞ்சி பூண்டு நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொண்டக்கடலை வேக வச்ச கொண்டக்கடலை. இங்கே 250 கிராம் கொண்டக்கடலை நான் யூஸ் பண்ணுற தொட்டு 250 கிராம் அரிசி. ஸோ பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜீரக சம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். 250 கிராம். ஸோ சமமான அளவு. நம்ம ரெகுலராக மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாம் பண்ணுறப்போ 500 கிராம்ஸு அந்த கோழி, 1/2 கிலோ கோழினா 300 கிராம் அரிசி எடுத்துப்போம். இங்கே சமமான அளவு எடுத்துக்கணும். இப்போ முதல்ல பிரியாணி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்து மல்லித்தழை, புதினா தழை, 2 பச்சை மிளகா, பாதி அளவுக்கு அந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு சேர்த்துக்கிறேன். மீதி பாதி இந்த மசாலா பொருட்கள் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். தண்ணியை சுத்தமாக சேர்க்குறதுல இந்த மசாலாவை அரைச்சிக்கிறேன். நிறைய பேர் என்னை ப்ரெஸ்டீஜ் மிக்ஸி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்க. ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள். மசாலா ஒரு நொடியில் ரெடி ஆகிடுச்சு. அந்த ப்ரெஸ்டீஜ் மிக்ஸியில் ஒரே ஒரு ப்ராப்ளம், அந்த ஸ்விட்ச்சு போயிடுது. ஸோ அந்த ஸ்விட்ச் ஒரே வாட்டி தான் மாற்றினேன். அதர்வைஸ் அது ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. அது என்னோடய பிளாகில் அண்ட் யூடியூப் இங்கிலீஷில் டீட்டெயில்டாக ப்ராடக்ட் ரிவ்யூ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மிதமான தீயில் ஒரு ப்ரெஷர் குக்கரை காய வச்சுருக்கேன். அதில் நெய், எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மீதி இருக்க பிரிஞ்சி இலை, மசாலா பொருட்கள் எடுத்து வச்சேன் இல்லைங்களா, அது சேர்த்து நல்லா பொரிய விடுறேன். எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்க, ப்ரெஷர் குக்கரில் பண்ண மாட்டாங்க. அவங்க இந்த எலக்ட்ரிக் குக்கர் வச்சுருந்தாங்க, பேனசானிக்து. அதில் தான் தயார் பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பராக வராங்க. நாங்கள் எலக்ட்ரிக் குக்கரெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல வீட்டில். ஏன்னா நாங்கள் சாதம் வடித்து சாப்பிட்றோம். அண்ட் அதுக்கு யூஸ் இல்லை எங்கள் வீட்டில். பட் நீங்கள் இன்ஸ்டாபாட்டு அந்த மாதிரி எலக்ட்ரிக் குக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் நீங்கள் தயார் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வெங்காயம் வதக்கியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு வெங்காயத்தை வதக்கினேன். ஏன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கவே மாட்டேங்குதுங்கெல்லாம் இப்போது. ஸோ அது நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கி எடுத்தேன். அது நல்லா வெந்து வதங்கி வரணும். எங்கள் அத்தை எப்போவுமே இந்த கடாயில் எல்லாத்தையுமே வதக்கிட்டு அது அந்த இன்ஸ்டாபாட், அதாவது அந்த பேனசானிக் எலக்ட்ரிக் குக்கரில் சேர்த்து அவங்க பண்ணுவாங்க. அதுலேயும் அந்த பேனசானிக் துபைது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும்.
இங்கே வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், தக்காளி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்குறேங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாமே மெஷர்மெண்ட்ஸோட என்னோடய ப்ளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், டீட்டெயில் ரெசிபியோட. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் லிஸ்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன், அரைச்ச பிரியாணி மசாலா விழுது சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லாமே வதக்கணும். வதக்கி கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் இந்த மசாலாவை வேகிறதுக்கு விடணும். அது மேலே வந்து எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் அந்த மசாலாவை நல்லா வதக்க விடணும். ஏன்னா இப்போல்லாம் இந்த தக்காளி வெங்காயம் சீக்கிரமாகவே வேக மாட்டேங்குது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு வேக வைக்கிறதா இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த உப்பு தண்ணி இருக்கிற தொட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். பட் மீதி பேருக்கு எப்படின்னு தெரியல. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது இந்த மசாலா வேகிறதுக்காக. எல்லாமே நல்லா கலந்து நல்லா வதக்கி எடுக்கிறேன். மிதமான தீயில் எல்லாமே வேகணும். அந்த எண்ணெய் மேலே மிதந்து வர வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், எண்ணெய் மிதந்து வந்திருக்கு. நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்தியா கேட் டிபர் ரைஸ்ன்னு யூஸ் பண்ணுறேன். அந்த இந்தியா கேட் ரைஸ் தான் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். கொண்டக்கடலையை மசாலாவில் சேர்த்து இன்னொரு முறை நல்லா கலந்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டேன். பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். நான் ஊற வைக்கலங்க, அப்படியே தான் சேர்க்குறேன். கழுவி எடுத்து பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா ப்ரெஷர் குக்கரில் சேர்க்குறேன், அதுவும் ஊற வைக்கல. ஸோ எங்கள் அம்மா வந்து 2 கிளாஸே சேர்த்துடுன்னு சொன்னாங்க. 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, அதுதான் அளவு. ஸோ இப்போ நான் வந்து அளந்து தண்ணியும் சேர்த்துடுறேங்க. இன்னொரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து உப்பு தேவைக்கேற்ப நான் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் உப்பு ரொம்ப கம்மி, ஆனால் காரம் அதிகம். நாங்கள் வந்து காரம் நல்லா காரமாக சாப்பிடுவேன். நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் சுத்தமாக உப்பே நாங்கள் தொடுறதில்ல, பிபின்ற தொட்டு எங்கள் அம்மாவுக்கு. பட் உப்பு நீங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்து மிதமான தீயில் வச்சு ப்ரெஷர் குக்கருக்கு இப்போ மூடி போட்டு விசில் வச்சு மிதமான தீயில் ஒரு 3 விசில் விட்டேங்க. அந்த அரிசி நல்லா வேகணும். ஸோ அதனால் 3 விசிலுக்கு விட்டேன். நல்லா வெந்ததும் ப்ரெஷர் குக்கரை அடுப்புலேருந்து இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அந்த ப்ரெஷர் குக்கர் மூடியை நான் இப்போ திறந்து காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்தது புலாவ். ரொம்பவே உதிரியாக சூப்பராக வந்தது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் ப்ளாக் போஸ்ட் லிங்க்கு அண்ட் எல்லா பொருட்கள் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அட் த சேம் டைம் என் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் கூட லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி ஒரு புலாவ்னு சொல்ல ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.